தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னோடு கூட உபாகமம் 7:14 இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து தொடர்ந்து உங்களோடு கூட எடுத்துக்க. பக்கம் 232-33 7:14 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியா இருப்பதில்லை. கிருபையில பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை தந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னீர். இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தி கொண்டு வருகிறப்பா. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பல கோணங்களிலே எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறப்பா. ஆனால் இன்றும் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அடியை மறுத்து என்னோடு எங்களோடு பேசும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து தொடர்ந்து இப்போ நான் கொடுக்குற போகிற செய்தி 3வது செய்தி. உங்களுக்கு யூடியூப்பில் 1ஆம் தேதி காலையில் பண்ண ஜூன் மாதம் 1 அந்த மாதிரி செய்தி இருக்குது, கடந்த வார செய்தி இருக்குது. நான் இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிற நம் கேட்ட வார்த்தை, சகல ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று, யூ வில் பி பிளஸ்ட் மோர் தென் எனி அதர் பீப்புள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போனால் அது ஒரு மாதிரியான ஒரு லைஃப் தான். ஆசீர்வதித்தா சோத்திரம், ஆசீர்வதினா சோத்திரம்ப்பா அப்படின்னு அப்படியே காலப்போக்கில் நேரம் போக்கில் நடத்துகிற அப்படியே போகிறது வேறு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்னை ஆசீர்வதிக்க வேண்டியது நான் என்னெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு நம்மளை டெவலப் பண்ணி, அது கர்த்தர் தான் நான் கேட்டு என்னை ஆசீர்வதித்தார் என்று போவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதம் எதுக்கு கொண்டு போக வேண்டும் என்று எடுக்கிற முயற்சியை தான் நாம் ஒரு எக்ஸசைஸாக, ஜபமாக, கமிட்மெண்ட்டாக, விசுவாசமாக நம்மளை டெவலப் பண்ணுவதற்கு அது ஏதோ அப்படி தான் பரிசுத்தவான்கள் நம்மளை வளர்த்தினார்கள். அடிக்கடி பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார், ஆல் பிளெஸிங்ஸ் வில் கம் வித் ஒன் கண்டிஷன். நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லா நிபந்தனையோடு அவரோடு பண்ணுற ஒரு கண்டிஷனுக்கு அவர் கொடுக்குற ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதை நாம் பின்பற்றும் போது அப்படியாக தான் நம்மளை வளர்த்தாரு. இன்று அதை வார்த்தையை மேற்கொண்டு சங்கீதம் 109 பக்கம் 741 அதில் சொல்லப்பட்ட 28 தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவன் சொன்ன வார்த்தை, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஸோ let them curse but you will bless. let them curse you will bless. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். இது தாவீதுடைய வாழ்க்கை. மனுஷன் பாருங்க, சில 2 வாரமாக பெற்ற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு பாருங்க. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தில் என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறேன்னா, 2 சாமுவேல் 7:29 நீங்கள் வாசிங்கன்னா மறக்கவே மறக்காதீங்க. 2 சாமுவேல் 7:29 வசனத்தை 394 பக்கம் பழைய ஏற்பாட்டில் வாசிங்க. இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசை பாருங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். பொதுவாக என்ன நம்ம பாடுவோம், என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்ன ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்ன ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. பொதுவாக நம்ம ஆளுகிட்ட போகும்போது என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, யாக்கோவோடு தான் என்ன ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்தோடு போல நம்ம பொதுவாக. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, எங்களாம் மற்றவங்களாம் சபித்தாலும் நீர் என்ன ஆசையும் இல்லை. அவருடைய வார்த்தை, இப்போதும் உம்முடைய அடியானின் வீடு என்னென்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை
ஆசீர்வாதம். என்னென்றைக்கும் என் வீடு உங்க முன்னாடி இருக்கணுன்றார். எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க? அப்போ நம்ம வீடுல அங்கே போகிறது சொல்ல மாட்டீங்களா? இவர் வீடு மாத்திரம் ஆண்டவர் முன்னாடி இருந்தோம்னா இப்போ நம்ம வீடெல்லாம் என்ன ஆகுது? ஸோ அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஆண்டவர் மேல விசுவாசம், அவருடைய ஜெபம், அவருடைய வார்த்தைகள், இதெல்லாம் என்னன்னா என் வீடு எப்போ உங்க முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடுலாம் யார்? நம்மளாம் யார் தான்? நம்மளும் ஒரு வீடு தான். ஸோ அவர் எதை குறிக்கிறாருன்னா, அவர் இயேசு இப்படி சொல்லாரு. இயேசு எப்பவுமே பிதா பக்கத்தில் இருக்கிறவராக இருந்தார். அவர் அன்னைக்கு சொன்னால் என் வீடு என்னென்னைக்கும் உங்க முன்னாடி இருக்கணும் ஆண்டவர். அதை என்ன பண்றது? அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவு அதை சொன்னி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்னென்றைக்கு ஆசைப்பட்டு இருப்பதாக. என்னென்றைக்கு ஆசைப்படும். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். தாவீது இளைப்பாறுகிற காலத்தில் அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொடுத்தான ஒரு கருசனை நம்மலாம் கேதுரு மரத்தில் வாசம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ இப்படி இருக்க, அவருக்காக ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக வீடு கட்டாத, உன் கைகள் ரத்தம் கருத்த கைகள் குமாரனாகிய சாலமனு கட்டுவோம். ஆனாலும் நீ எனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னல, நான் உனக்கு ஒரு வீடு நித்திய வீடை கட்டுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வச்சு நீங்கள் சொன்னீங்களே, அது என்ன ஒன்றும் என்னென்றைக்கும் அது இருக்கணும் ஆண்டவரே. அப்போ அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன்னா, bless the household of your servant forever. Bless the household of your servant forever. இங்கே உங்களுடைய அடியான் வேலைக்காரன் அடியாத வீடு என்னென்ன ஆசீர்வதிக்கிறது, என்னென்றைக்கும் அதை ஆசீர்வதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னைக்கு உட்கார்ந்து அவன் இளைப்பாறுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் கடந்து வந்த பாதைகள் ஒன்று இருக்கு. எப்படி கடந்து வந்த பாதைகளை சொல்லுவோம் பாருங்க. நான் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பசங்கிட்ட போய் சொல்லுவோம் பாருங்க. இப்போ இருக்கிற பசங்கிட்டலாம் சொல்ல முடியாது. வேறு என்ன நீ கஷ்டப்படல என்கிட்ட சொல்லுங்கிறேன், நான் அவனை பற்றி சொன்னேன் அப்படி கேள்வி கேட்குற காலம் இது. நீங்கள் கேட்டீங்களே இல்லையா? நான் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாவை பார்த்து. ஸோ உங்களெல்லாம் நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமாடா அப்படின்னாரு அவரு. உங்களாம் நோய் நொடி இல்லாத நான் சம்பாதிச்செல்லாம் நல்ல உங்களுக்கு கறி சாப்பாடுலாம் போட்டு உங்களை நல்லா கொழுன்னு வளர்த்தேன். இன்றைக்கி ஆரோக்கியம் திடமாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ சொன்னேன், யாரை கேட்டு பெற்றுங்க, நாங்களும் பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு அப்படி சண்டை போட்டிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட. ஏன்னா அவரு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, செல்வம் இல்லை, சொத்து இல்லை, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன், அன்பினால வளர்த்துருக்கேன். ஸோ எப்பவுமே ஒத்துமையாங்க இப்படிலாம் அவர் ரொம்ப பில்டப்லாம் போடுவார். சரி சொன்னதெல்லாம் உண்மைதான். பட் திருப்பி நாங்கள் கேட்டோம். ஆனால் இப்போவே பசங்க சொல்ல முடியுமா? நம்ம யாரும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. ஆமாம் நீ தான் சொல்லிட்டல உன் சோறு எனக்கு வேண்டான்ட்டு என்ன பண்ணுறது, நான் பயந்துருவோம். ஸோ நான் சொல்லுறது, இங்கே தாவீது இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர் போன பாதை என்ன? அதனால தான் அவர் சபித்தால என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இப்போ போன பாதை, கடந்து வந்த பாதைகள். சும்மா ஒரு மனிதன் இப்படியாக ஆசீர்வாதத்தை பெறல, ஆசீர்வாதத்தை பாத்திரமான சும்மா ஆகலை, கர்த்தரே அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்வதற்கு அவன் வந்த பாதைகள், அவன் வாழ்க்கையில் காட்டப்பட்ட கரடு முரடுகானெல்லாம் கடந்து வர கர்த்தர் அவனை கிருபை செய்தார். அதனால தான் அவன் கேட்டான், என்னென்றைக்கும் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அதில் bless the household of your servant. நான் உம்முடைய அடியார், உம்முடைய வேலைக்காரர் ஆகியெல்லாம் என்ன பண்ணுங்க, என்னென்றைக்கு அதை ஆசீர்வதிக்க சொன்ன பாருங்க. இப்போ கடந்து வந்த பாதைகள் சுருக்கமாக வசதி மட்டும் நான் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தையும் 10-13 வீட்டில் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாவீது ராஜா பக்கூரிம் மட்டும் 406 வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து போதுமா பாருங்க. இங்கே ஒரு மனிதர் இருக்கான். தாவீது அரசனாக இருக்கும்போது தன்னுடைய குமாரனே அவனுக்கு விரோதமாக வரும்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி அவன் கடந்து போகிற போது அவன் அங்கே ஒரு மனிதன் அவனை தூஷித்து கொண்டே இருக்கிறான். தாவீது பாருங்க, அதை கேட்டுனே ஒரு ராஜாவே தூஷிக்க கிட்ட போக முடியாது, ஆனால் தூஷிக்கிறான். அந்த நீங்கள் வீட்டில் போய் 10லேருந்து நீங்கள் 16-13 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அதிகாரத்தை கல் ஏறிதான் தூஷிக்கிறான். கூட வந்தாலும் சொல்கிறாங்க, விட்டுருப்பா அவனை, என்னது அவனை விட்டுடு என்று சொல்லி. ஆமாம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன்
நிந்தனைக்கு பதிலாக 12 எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான். பாருங்க, அப்படியாக அவன் போன அந்த பாதைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அவன் வாயை தந்து பேச, சவுல் குடும்பத்தை சேர்ந்தவன் வாயை தந்து பேச கூட அவனுக்கு தகுதி இல்லாதவன். ஆனால் அப்படியேப்பட்ட அவனை தூசிக்கலான கொஞ்சம் சம்டைம் சொல்லுவான், இதெல்லாம் நம்மளை பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் கேட்குற நம்ம எப்படிலாம் வந்தோம், இன்னைக்கு ஏதோ நம்முடைய நேரம் இல்லை கர்த்தர் அவரை அனுபவிச்சிட்டாரோ, ஏதோ நெருக்கம் பாடுகள். ஆனால் இவன் என்ன நம்மளை இப்படிலாம் பேசுகிறானே, சரி விட கர்த்தரை பேச வச்சுட்டார். அவன் எப்படி தேத்திக்கிறான். நம்ம என்ன சொல்லுவான், கரெக்டாக அவன் சொல்லி அனுப்பிச்சிருப்பான் போது அப்சலோமன், இல்லைன்னா அவன் சொல்லி அனுப்பிச்சிருப்பான் போது யார் மாதிரியாவது நம்ம ரொம்ப நாளாக என்னை ஒரு மாதிரி பார்த்தான், அவன் தான் ஆளை வச்சு இப்படி அனுப்பிச்சிருப்பானோ, அவள் தான் இப்படி சொல்லியிருப்பாளோ, நம்மளை இப்போ நம்ம படுற கஷ்டத்துக்கு இன்னும் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு, இன்னும் நம்மளை உடைக்கிறதுக்கு அதை பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம மனசு இங்கே ஓடும். சைட்டாகவே ஒரே ஒன்று, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நிலைமைக்கு யார் தான் சொல்ல மாட்டீங்களா? யார் தான்? கர்த்தருங்க. கர்த்தரை சொல்லிட்டான் சைட்டாகவே, நான் இப்படி இருக்கிற நிலைமைக்கு, நான் இப்படி திட்டு வாங்கிறதுக்கு, இப்படி நான் இழந்து நடக்கிறதுக்கு, நான் இப்படி பயந்து ஓடுறதுக்கு, என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அவனுங்களும் புதுசு இல்லையா, சவுலு, இவங்க தாத்தாவே சவுலு ஈட்டியில் குத்தும்போது தப்பிச்சிருக்கான். இதெல்லாம் அந்த பாதையெல்லாம் புதுசு இல்லை, தப்பிச்சிருக்கான். ஆனால் தன்னை எப்படி தேற்றுக்கிறான்னா, கர்த்தர். நான் சொல்கிறேன், நீங்கள் கடந்து வருகிற பாதை, நீங்கள் அந்த பாதை வழியாக நடக்கும்போது பயந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. அது என்னென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சில பாதையில் போய் நடந்து போகணும். நீங்கள் என்ன சொல்லணும்னா, அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க, அவனுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் மேல் என்ன பண்ணுங்க, உங்கள் பாதத்தை வைத்திருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். சங்கீதக்காரர் இதெல்லாம் பாருங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாதத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். அதனால கர்த்தர் மேல போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. ஆமா, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், அதை நீங்க இழக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தை நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க 1 சாமுவேல் 20:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 20 பக்கம் 369 வாசிங்க டக்குன்னு. 1 சாமுவேல். அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். இங்க பாருங்க எப்படி சொல்றான்னா, என்னவா சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, எங்கப்பா நம்முடைய வேலைக்காரன், நம்முடைய மாப்பிள்ளை இல்லையா? இப்போ தாவீது யாரு? அவனுடைய 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு சேவகன், இல்லைன்னா அவருடைய மாப்பிள்ளை. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஈசாயின் மகன் எங்க, ஈசாயின் மகன் எங்க அப்படிங்கிற, ஈசாயின் மகன் அவங்க அப்பா எழுதுறோம், ஈசாயின் மகன் எங்க, அவன் சாக வேண்டும், அவன் சாக வேண்டும். இன்னைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 16-18 கூட அவங்க சொல்ல போகிறான். 16-18 அப்போது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மறுவாதத்துக்கு மன்னிக்கணும். 1 சாமுவேல் 16 வாசிங்க 18. அப்போது அந்த வேலைக்காரன் ஒருவன், அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்மர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இது எப்போ அப்படின்னா, மாப்பிள்ளாவுக்கு முன்னாடி அவர் பேச்சுலர் இருக்கும் போது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மாப்பிள்ளை ஆகிட்டார், அவர் உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அவர் இவனை பகைக்கிறாருன்னு தாவீது கண்டுபிடிச்சி தான் அந்த இடத்துல இல்லை, பந்தியில் இல்லை. அந்த யோனாத்தோடு சொல்கிறார், என் அப்பா என்ன சாவடிப்பேன்னு சொல்லுவார் பாரு அப்படின்னு அவன் சொல்லுகிறான் போது அவன் நம்பலை. ஆனால் அங்கே அதுதான் நடந்தது பாருங்க. அதாவது என்ன பொசிஷன், எப்படி எப்படி சொல்கிறாங்க, டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னு அதை பார்த்து பேச மாட்டாங்க, எந்த நிலையில்
நம்ம இருந்தோம் அப்படின்னு பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்டை கொண்டு வந்து சில நேரத்தில் பேசுவாங்க பாருங்கள். அது எப்படி, அது மறந்துடணும். கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை ஆகிட்டாரு, மறந்துடணும். இல்லைன்னா மருமகள் ஆகிட்டோம், அது மறந்துடணும். இல்லைன்னா தன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார், அதெல்லாம் பார்க்காம அவன் ஈசாயின் மகன்ற, அவன் ஈசாயின் மகன், அவன் சாகணும் என்று சொல்லப்பட்ட. அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சில வசனத்தை வந்து காமிச்சிருந்தானா அடுத்த குறிப்பு வரும் பாருங்க. இதில் உள்ள ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. 1 சாமுவேல் 22:7 நீங்கள் வாசிச்சிங்கன்னா பாருங்க, அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம். 22:7 ஈசாயின் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரை கேளுங்கள், ஈசாயின் மகன்கள் எல்லாரும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ, உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாய் வைப்பானோ. பாருங்க, தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லுவான் ஈசாயின் மகன், ஈசாயின் மகன். 13 கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்போது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு. அந்த இடத்துலயே அங்கே அப்படி இழுக்கலாம், ஈசாயின் மகன், ஈசாயின் மகன் சொல்லுவான். நீங்கள் 24:11 பார்த்தீங்கன்னா 24:11 பாருங்க, இவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, என் தகப்பனே என் கையில் இருக்கிற உங்களுடைய இது நான் ஃபோன் பண்ண பாயிண்ட், என் தகப்பனே பாருங்க. யாரு? தாவீது. யாரை சொல்றாரு? சவுலை பார்த்து சொல்றாரு. என்னைக்கு வந்துட்டாரோ, சவுல் கிட்ட வந்துட்டாரோ, சவுல் அப்போ தகப்பனா பார்க்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டா பார்க்கிறார், ராஜாவா பார்க்க, ஹானர் பண்றாரு பாருங்க. அங்கதான் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஸோ அவன் என்னை ஈசாய்மான்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னை பகைத்தாலும் பரவாயில்ல, நான் நம்ம விரோதிக்க மாட்டேன், கர்த்தரே பார்த்துக்கிட்டோன்னு சொன்னா பாருங்க. அங்கேயும் கர்த்தர் தான் கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, நல்ல நேரம், நல்லா அவனை லாக் பண்ணிடலாம், உனக்கு தடையே கிடையாது, இப்போவே நீனா இல்லாம் ராஜாவா இல்லாம், கர்த்தரே உன் கையில் கொடுத்துறாரு சொல்கிறான். அப்பா கர்த்தர் என் கையில் கொடுக்கல, எனக்கு தெரிய கர்த்தர் எப்போ கொடுப்பாருன்னு, அதனால் நான் கை போட மாட்டேன் சொல்கிறான். தகப்பனே என்று சொல்கிறான். அல்லேலூயா. அதுதான் கேரக்டர். நமக்கு என்ன தீங்கு நினைக்க, நம்மளை பற்றி என்ன பண்ணணும், நீங்கள் என்ன நினைக்கணும், எப்படி பார்க்கணும்னா தகப்பனா பாருங்க, தாயா பாருங்க, அவ்வளோதான். தகப்பனா பாருங்க, தாயா பாருங்க. அது போல பவுல் சொல்ல பாருங்க, ரொம்ப பேர் பேசுவார்கள், ஆள் இருக்காங்க, பிரசங்கிக்கிறவரு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, ஆனால் தகப்பன்மாரை பார்க்கவே முடியாது. நான் உண்மையாக ஒரு ரசிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேபி வயசு சின்னதாக இருந்தால் கூட, சின்ன பசங்க இருந்தால் கூட, மிடில் இருந்தாலும் என்ன இருந்தாலும், என்ன மாதிரி ஹார்ட் வேணும்னா எப்படி ஹேக் பண்ணணும், பி லைக் ஃபாதர். தகப்பனுடைய இறுதி இருக்கணும். தகப்பனுடைய இறுதி. தகப்பன் யாரு? தன் நேசிக்கிற பிள்ளையே சிச்சிப்பான். தகப்பன் யாரு? தன் பிள்ளையே தோல்லே சுமப்பான். தகப்பனா இருக்க பாருங்க, தாயா இருக்க பாருங்க, அதுதான் உண்மையான கேரக்டரிஸ்டிக். ஸோ அதனால அவங்க தாவீது இருந்து பாருங்க, அவனை பார்த்து தகப்பனே என்று சொல்றான். நம்ம சொல்லுவோமா, நம்ம ஒருத்தன் கொல்ல வரான், நம்மளை திரட்டுறோம், நம்மளை அவமானப்படுத்துறோம், தொடர்ந்து நம்மளை விரட்டிக்கிட்டே வரான், அவனை திடீர்னு ஒரு நாள் சந்தித்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், தகப்பனே அப்படின்னு அவன் சொன்னோம்னா சொல்ல மனசு வருமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பகைங்கனே அப்படின்னு சொல்லலாம். தகப்பனே சொல்ல, பகைங்கனே, விரோதியே, சத்ருவே, பிசாசே கூட சொல்லுவோம். பிசாசே சொல்ல, நீ பிசாசியா நீ அப்படி சொல்றோம், நீ உண்மையாவே சாத்தாயா அப்படின்னு சொல்றோம். ஆனா அதெல்லாம் சொல்லவே இல்லை. தகப்பனே என்று சொன்னான். நல்ல ஒரு பாருங்க. அதனால ஆண்டவர் பார்த்தார் அவனை. அப்படி ஆசீர்வாதத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் 2 சாமுவேல் 7:20 சொன்னேன், என் வீடு ஆசீர்வதிக்கிறப்பா, உங்க முன்னாடி இருக்கணும், உங்க முன்னாடி இருக்கணும் என்று சொல்லி சொன்னான். ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 15:22 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, புதிய ஏற்பாடில் பக்கம் 24 நினைக்கிறேன், வாசிங்க. 24 வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. வேறு வருஷத்தை பாருங்க. மத்தேயு 15:22. குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே என்று கானானிய ஸ்திரீ சொல்றாங்க. அவ வந்து அந்த நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுக்கு பாத்திரமே இல்லைன்னு. அவ அதெல்லாம் பார்க்கல. நீ யாரா பார்த்தான்னா, தாவீதினுடைய குமாரனா பார்த்த. இவன் சவுலுக்கு குமாரனா தாவீதை தன்னை காமிச்சான். ஆனா கேட்ட ஜபம் என்னன்னா,
என் வீடு என்னென்றைக்கும் உங்கள் முன்னாடி இருக்கணும் அப்படின்னா, இப்போ முன்னாடி அதில் இயேசு வந்துட்டாரு. இப்போ இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே. இப்போ தாவீது யாருக்கு தகப்பன் ஆயிட்டாரு? இயேசுக்கு தகப்பன். தாவீதின் குமாரனே, நான் இயேசுக்கு தகப்பன் ஆவிக்குரிய பிரகாரத்தில். ஸோ அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 3:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 336 அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிங்க. 3 வெளிப்படுத்தல் 3:20 இல்லை, வெறும் 7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, தாவீதின் திறவுகோல் உடையவர். தாவீதின் திறவுகோல். இப்போ தாவீது சொல்ற என்னென்றைக்கு இருக்குன்னு சொன்னாரா, வந்துட்டாரு. இப்போ அவர் கையில் என்ன இருக்குதான்? தாவீதுடைய குமாரங்கள் எல்லாம் ஒரு திறவுகோல் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை கையில் வச்சிருக்காரு. இதை யார் கொடுத்தாருன்னா நம்ம கொடுத்தாரு. நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. நீங்கள் மத்தேயு 16 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் யார் கொடுத்துருப்பாருன்னா சீமோன் பேர் கொடுப்பாரு. 13:14 எடுத்து வாசித்து பாருங்க. நினைக்கிறேன் 19 வாசிங்க. 19 அது 14. ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அந்த திறவுகோல் உடையவர் பேருக்கு கொடுத்தாரு. பேருக்கு மாத்திரமல்ல, வெளிப்படத்தில் 1:6 அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த ராஜாவும் ஆசீர்வாதம் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு திறவுகோலை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுறதும் கட்டவிழ்ப்பதும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உலகபெருமான வாழ்க்கையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயமாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனுஷன் போய் நேரம் போய் கட்ட வேண்டியதில்லை. ஜெபத்திலே நம்ம விரோதமாக கட்டலாம், நாவை கட்டலாம், அவங்கள எல்லாம் கிரியில பிசாசை கட்டலாம். கட்டி நம்ம போகிற அதிகாரத்தை கட்ட நம்ம தந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய ஆசீர்வாதம் என்னென்றைக்கு இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. இதை தொடர்ந்து நாம் ராஜாக்காக இதை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு போகிறோம்ல. நம்ம வீடு என்னென்றைக்கு அவர் முன்பாக இருப்பதற்கு ஆசீர்வாதத்தை விடவே கூடாது. உங்களுக்கு அடுத்தது யாரு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறது? தாவீது அந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்தை கேட்டு இயேசு ஆகிய குமாரன் மூலியமாக உலகத்தை கொண்டு வந்து அதை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை அவங்க கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. 2026 வருஷமாக எப்படியோ செயின் ஆயிடுச்சாக வந்திருக்குது. ஆனால் கர்த்தர் எப்படியோ அதை நம்ம கையில் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் கண்ட நாம், பெற்ற நாம் நம்மளோட என்ன பண்ண கூடாது? சொல்ல மாட்டீங்களா? போட்டு புதைக்கக்கூடாது. ரேனாபாண்டி சொன்னார், எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். என்ன லட்சியம்? நிறைய சொத்துலாம் சேர்த்து வச்சுட்டு போனோம்னா இல்லை, சாகத்து முன்னாடி என் மேலே இந்த அபிஷேகத்தை யார் கொடுக்கணும்னு கேட்டு அதை கொடுத்துட்டு போயிடுவேன். அதை அப்படியே தொடரணும்னு. மேபி அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. ஸோ ஜெபித்து பிள்ளை இல்லை, கரெக்டாக தெரியல. ஸோ ஏன்னா யாரும் அந்த அவருடைய இதிலெல்லாம் ரேனர் பண்ணி பசங்கன்னு யாரும் அப்படி சொன்னது நான் கேட்டதில்லை. மேபி ஐ டோன்ட் நோ. ஸோ ஆனால் அவர் கர்த்தர் சொன்ன ஒருவருக்கு தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து ஜெபம் பண்ணிட்டு அந்த ஊழியத்தை கைஸ்வர் எவ்ரி நேஷன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த ஊழியத்தை இன்னும் நடந்து கொண்டு இருக்குது, கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் உங்கள் வீடு கர்த்தர் முன்பாக இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் முதல்ல எப்படி இருக்கணும்? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல் நாம் இருக்க வேண்டும். ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். நம்ம கர்த்தர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம மூலியமாக உங்களுக்கு கர்த்தர் குடும்பம் தந்திருப்பாருன்னா, குடும்பம் தருவாரானா குடும்பத்துக்கும், பிள்ளைகள் தருவாருன்னா பிள்ளைகளுக்கும், பேரம்பேத்தி தருவாங்கன்னா பேரம்பேத்தி வரைக்கும் போவதற்கு எங்கே இருக்குன்னா உங்கள் கையில் இருக்குது. ஆமே. ஆமாம், கன்ஃபியூஷன் வர்றதுக்கு யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்குது. அவங்க உங்களை பகைச்சாலும் இது உறவே வாரான்னு வெட்டினாலும் அதோட கனெக்ஷன் கட்டு. ஆனால் நீங்கள் சகித்து அதை ஆசீர்வதித்து ஜெபித்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசைப்பார். அது தொடர்ந்து போகும். உங்களுடைய உண்மையை பார்ப்பாரு,
உங்களுடைய விசுவாசத்தை பார்ப்பாரு, உங்களுடைய ஜெபத்தை பார்ப்பாரு. கர்த்தர் கைவிடவே மாட்டார். எங்கே வெளிக்கு போனால் கூட கர்த்தரானம் பிடிச்சிடுவார். பிடிச்சி கர்த்தரை கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் நாமத்தை மாட்டார். ரெண்டாவதாக நேரம் போட்டுப்பாங்க. ரெண்டாவதாக எல்லாம் சுருக்கமாக சொல்லுவாங்க, ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. சபித்தாலும் ஆசீர்வதியும், சபிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், பகைத்தாலும் ஆசீர்வதிங்க என்று சொன்ன ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49:25 நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரெண்டாவது ஒரு குறிப்பு சொல்கிற மாதிரிங்க. வேகமாய் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். வாசிங்க. ஆதியாகமம் 49:25 பக்கம் 67. அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கே கவனிங்க, இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குறிப்பு சொல்ற மாதிரி, பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஹெவன் எர்த் அண்ட் ஹூம். இங்கே தான் சொன்னப்படுது என்ன ஆசீர்வாதம்? வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், கற்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அதான் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஹெவன் எர்த் அண்ட் ஹூம் என்று சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்தா அப்படின்னா, நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதுடைய அர்த்த ஒரு பேஜை நீங்கள் திருப்பினீங்கன்னா 26 பாருங்கள், அந்த சொல்லப்பட்டிருக்க வாசிங்க. 26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருக்குது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. பாருங்க, காரணம் என்னன்னா, இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றது காரணம் என்ன சொல்றது? ஜோசப் who was separate from his brothers. தன்னுடைய சகோதரத்திலிருந்து ஒருத்தன் பிரிக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான், பகைக்கப்பட்டான், விற்கப்பட்டான். அவனுக்கு பெறுகிற ஆசீர்வாதம் என்ன? வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், கற்பத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் வெறுக்கப்படலைன்னா, பகைக்கப்படலைன்னா, அவன் விற்கப்படலைன்னா இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் போன பாதையை பார்த்தா ரொம்ப கடினமாக. உங்களுக்கு யோசேப்பு கதையே தெரியும். அவனுடைய கர்த்தர் அவனுக்கு கைவிடலை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ல, சின்ன வயதிலேயே 17 வயசு 17 இயர்ஸ். ஆனால் நமக்கு இங்கே உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் இல்லை, பிறந்ததுலேருந்து சபையிலே இருந்து வளர்ற ஒரு 17 தாண்டி 30 40 60. அந்த பாதையில் போனால் பாருங்க, அவசர காட்டுற பாருங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சமூகம் 37, நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க. வாசிமா. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நேசத்தினால வருது பகை. நேசித்து போட்டுமே என்ன இருக்குது இல்லை? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அதிகமாக நேசித்து போட்டுமே. அந்த மெச்சூரிட்டி வரணும், பிள்ளைங்களுக்கு வரணும், கணவனுக்கு வரணும். உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, ஏமா குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னா, ஐயோ அது பெற்றுட்டோம்னா ஏன்னா நேசிக்க மாட்டாங்க, அவங்க நேசிப்பாங்க அப்படின்னா பேச்சு இதெல்லாம். அப்படி அவங்க அப்பா அம்மா நினச்சிருந்தாங்கன்னா இந்த ஐயா இருந்துருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? ஷுட் நாட் பி லைக் தட். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நேசிட்டு போட்டோம், கொடுத்துட்டு போட்டோம், அதிகமாக கொடுத்துட்டு போட்டோம். ஏன் அவர் அதிகமாக கொடுக்குறாரு? எதுக்கு உங்களுக்கு? அவர் ஏதோ கொடுக்க வச்சிருக்காரு, சரி கர்த்தர் ஸ்தோத்திரம், அதோ தைரியம் காமிச்சிருக்காரு போட. அதான் ஒரு அந்த மனப்பான்மை வேணும். ஸோ என்ன நேசிக்க மாட்டான், நேசிக்கிறப்பா நீமா அந்த வயசுக்கு அதிகமாக நேசிமா அவரை, நீ அதிகமாக கொடுப்பா. எனக்கு என்ன நேசிக்கா இருக்கிறா? தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். அது போதும் வளரணும். கர்த்தர் எனக்கு போதுமானதாக இருக்காருப்பா அப்படின்னு நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் வச்சுட்டோம்னா, நான் சொல்கிறேன், நமக்கு ஒன்றுமே குறைய இருக்காது. அவருக்கு அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைகள் நடக்கும். அவரை நேசித்தாலே போதும். வாழ்க்கை அதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு எவ்வளோ அப்பாவை நேசித்தா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? அம்மாவை நேசித்தா நம்ம கூட ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? இல்லை பாதுகாப்பா? இல்லை கேட்டெல்லாம் கொடுப்பாங்கல்ல?
அந்தெல்லாம் அப்படி வச்சு வளரவே கூடாது. அப்படி இவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கம் போனோம்னா எல்லாத்தையும் தரப்பாரு. நிச்சயமா நான் இதை திறக்க மாட்டேன், திறந்தாலும் வந்து எனக்கு திறக்கிறவர் யார் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவரோட நேசமாக இருப்பீங்கன்னா யார் நேசித்தாலும் நேசிக்கலாம், கவலையே பட மாட்டீங்க. அம்மே கத்தை நேசிப்பார். சோத்திரம் சரிங்க நீங்கள் உங்கள் இஷ்டம் போல செய்யுங்க அப்படின்னு நீங்கள் பண்ணு கத்தை நேசித்து போயிட்டே இருப்பீங்க. கத்தை வைனது இப்போ ஒரு வாழ்க்கையில் பகைத்தாங்க. இன்னொன்று ஒரு பகை வந்து டக்குனு வருஷம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவருடைய சொப்பனத்து நிமித்தம் அவனை பகைத்தாங்க. சொப்பனத்து நிமித்தம் அவரை பகைத்தார். 5ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9-10 நீங்கள் தன் தகப்பன் கூட என்ன பண்ணுவாராம், அவரை பகைச்சிடுவார். ஆனால் அதை பற்றிலாம் அவன் என்ன பண்ணவில்லை, கவலையே படலைங்க. ஆனால் அவன் பெற்ற ஆசீர்வாதம் என்னன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் 41-37 பாருங்க. நீங்கள் 41-37 அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கோம். அவன் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்கார எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டு, வார்த்தை அவன் போய் அந்த இடத்துல பாருங்க எல்லாரும் பிரியப்படுற மாதிரி அவன் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடை ஷேர் பண்றான். 14 நேஷனுடைய இது ஷேர் பண்ணி கூட தன்னை உயர்த்தாம அங்க ஒரு ஆளை வைங்கன்னா சொன்னான். அங்க ஒரு ஆளை வைங்கப்பா, நினைச்சா என் வேலை தரிசனத்தை சொல்லிட்டேன் போதும்ப்பா. அந்த நேரத்துக்கு என்ன கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டான். சிலர் இருக்காங்க பாருங்க, கேட்டதுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. அது நான் வந்துட்டு அவங்க நம்மளை விட்டு ராஜா நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இல்லை அவரு நம்மளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, இவங்க நம்மளை இப்போதான் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துருக்குறாங்க, தொடர்ந்து நம்மளுடைய இதுலேயே இருக்கணும்னு சொல்லாம சுத்தி வலிப்பாங்க பாருங்க. ஆனால் அவன் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டான், சொப்பனத்தை சொல்வது தேவனுக்குரியது, நான் அல்ல சொல்லிட்டாங்க பாருங்க. அர்த்தம் என்ன நினைக்க தெரியல. திருப்பி அவனை கொண்டு போய் சொல்லிட்டு கிளம்பு கொண்டு போய் என்ன பண்ணல, அவனை ஜெயிலில் கூட ராஜா போட்டிருக்கலாம், இல்லை கூட சொல்லிட்டான்ல வேலை போடுங்க அவனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். அவன் அதை பற்றி யோசிக்கல. மாம்சம் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லிருக்கல. எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மளை திருத்துவாங்களோ ஒரு பயம் இருக்கும் பாருங்க, இன்செக்யூர் இருக்கும் பாருங்க. இல்லை பொதுவாகவே இருக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க பாரு, வயசாச்சுன்னா சொத்துல எழுதி கொடுத்துறாரு, ஆமா நீ அப்புறம் உன்னை கொண்டு போய் அனாதையில் விட்டுருவாங்க, கத்திரி சோத்து அனாதையில் விட்டாலும் பண்ணலாம், அங்கே ஒரு ஊழியம் பண்ணலாம். ஏசு நம்ம நல்லவர், என் பையன் கூட நேசிக்கல, என் பொண்ணு கூட நேசிக்கல, ஆனால் ஏசு நேசிக்காது பார்த்தீங்களா, எனக்கு எல்லாம் கொடுத்தாருங்க, இலவசமாக பெற்ற எதை கொடுத்துருங்க, எனக்கு ஒன்றும் கொண்டு போக போதில்லை. அதனால் வெரி ஹாப்பிங்க. இந்த இயேசு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு சந்தோஷம் ஜீவன் தருவார், அங்கே பரலோகம் ஒரு இடம் இருக்குங்க. அப்படி நம்ம சுவிசேஷம் அங்கே சொல்லிடுவோம். என்ன யோவான் 14:1-2 சொல்லுவோம், இறுதிய கலங்காத இருப்பதாக தைரியம் எடுக்கிறோம், என்னிடத்துல விசுவாசம் ஆண்டவர் சொன்னார். போயிருக்காரு ஒரு வீடு கட்டுறதுக்கு, இங்க என்னங்க வீடு, அங்க வீடு கட்டுவாருங்க ஆண்டவர் சொல்லுவோம் மாட்டோமா? எத்தனை பேருக்கு நல்லா சொத்து கேட்குறாங்க. நானே ஒரு பரதேசியா இருக்கேன். உண்மைதான், நம்மளா யார் தான் பரத்துக்கு போற பரதேசி தான். ஸோ அவன் பாருங்க இன்ஷியெல்லாம் பண்ணவே இல்லைங்க, ஓப்பனாக சொன்னா பாருங்க. ரெண்டாவது அவன்கிட்ட ஒன்று கண்டுபிடிச்சேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை அவன் ஆசீர்வதித்து நீங்கள் 46 இந்த 37-40 வாசிங்க. அதில் அவன் பேசுகிற அந்த இதுவை பார்த்தீங்கன்னா he has learned the language. அந்த தேசத்தை போய் அவங்க மொழி கற்றுக்கிட்டான் பாருங்க, மொழியை கற்றுக்கிட்டான். ஸோ நான் ஒரு எபிரியர் என்று சொல்லி அவன் இல்லாமல் அவன் பேசுறதை கேட்குற அளவுக்கு அவன் அந்த மொழியை கற்றுக்கிட்டான். அவன் அங்கே ஒரு வேலை கிடைச்சி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் அப்படின்னா யூஎஸ்ல தான் நம்பர் 1 எம்ப்ளாய், அவன் தான் நம்பர் 1 முதல் குடி மதிப்பு. கண்டிப்பாக யோசப்க்கு அவர் என்ன சொல்லுவார், நீ 2வது இருந்தார், அப்போனா நான் இஸ் நாட் அ பிரைம் மினிஸ்டர், யூ நாட் அ பிரசிடென்ட். ஸோ 2வது இருக்கிறான். ஸோ மேபி 2வது நம்முடைய ஊருக்கு போகும்போது தான் பிரைம் மினிஸ்டர் சரிங்க. அப்போது அவன் லேர்ன் த லாங்குவேஜ் பாருங்கள். நான் அது இங்கே சொல்கிறேன் பாருங்கள். அங்கே அவனுக்கு குடும்பம் கிடைச்சிது. என்னங்க நீங்கள் எங்கள் அப்பா கேட்க கல்யாணம் பண்ண, எங்கள் அப்பா அம்மா இல்லை கல்யாணம் பண்ணலாம், பேசவே இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படியே விட்டாங்க, நம்மளே விட்டாச்சு, நம்மளே உடல் போட்டாச்சு, கத்தரை இப்போ சொல்லியாச்சு. ஸோ ராஜா எனக்கு வேலை கொடுத்துட்டாரு, அடுத்தது மனைவி தராரு, எல்லாம் சோத்திரம் வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான் பாருங்க. நீ நம்மளை கொண்டு போய் நம்மள இதில் சேர்ப்பாங்களா, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை, விட்டான். கத்தர் என்ன செய்தோ செய்யணும். அங்கே நீங்கள் 42-23 பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. அவன் பேசும்போது 42
23 வாசிங்க. யோசேப்பு தூபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம யோசேப் பண்ண துரோகம் தான், பாவம் தான் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கிறதுன்ட்டு அவங்க வந்து எபிரேயரில் பேசுகிறாங்க. இவனுக்கு தெரியும். அவன் தெரிஞ்சு இவங்ககிட்ட வந்து இவங்க பாஷையில் இவன்கிட்ட பேசுகிறான். அவங்களுக்கு தெரியாத பாஷையில் பேசுகிறான். இஸ் நோஸ் த லாங்குவேஜ். பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, அவன் எப்படி மாறினான்னா, ஒரு தகவலை விட்டு இவன் பிரிஞ்சான் பாருங்க. இவன் 45 சொல்லுது, பார்வோனுக்கும் தகப்பனாவே மாறிட்டான். அதெல்லாம் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாக அவர் குடும்பத்துக்கு அனைத்துக்கும் கர்த்தனாக எகிப்து முழுவதும் அதிபரை வைத்தார். ஸோ ஒரு மனிதனுடைய பாதையை பாருங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபாதர் தாய் தகவல் பிரிஞ்சு துரத்தப்பட்ட போது கூட அவன் கர்த்தரையே சார்ந்து அப்படியே வந்தான் பாருங்க. அவனுடைய ஆசீர்வாதம் எங்கே வந்ததுன்னா, வானத்திலையும் அவனுடைய ஆசீர்வாதம் பூமியிலும் அவனுடைய ஆசீர்வாதம் கற்பத்திலையும் வரும் என்ன யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தான். அவன் சொல்கிறான், நான் இப்போ பார்வோனுக்கும் தகப்பன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்ன ஜோசப் வந்து நீங்கள் அதில் 48:5 வாசிங்கன்னா, யோசேப்புடைய சன், அதாவது பிகேம் ஏ ஜேக்கப் சன். யாக்கோபு உடைய என்ன பண்ணான்னா, யோசேப்பிட்ட பார்த்து, உன் பிள்ளைகள் இனி உன் பிள்ளைகள் அல்ல, வாசிங்கன்னா, உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம் மனசேயும் என்னுடையவர்கள். கவனிங்க, ஒருத்தர் பிரிஞ்சாங்க. ஆக்சுவலாக யோசேப்பு இருந்தாலும் யோசேப்போடு 11 பேரோட பங்கு. ஆனால் ஒருவனை பிரிஞ்சு ஆண்டவரை பிரிச்சுட்டாரு. இல்லை, அவனை இவங்க விரட்டிட்டாங்க. ஆனால் அவன் ஆண்டவர் பார்த்தாரு, உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து எங்கே சேர்க்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை சேர்க்கிறேன்னு அந்த 10 பேரோட இந்த 2 பேர் சேர்த்து 12 கோத்திரத்தை ஆகிட்டார். அல்லேலூயா. என்னங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? புரியலையா உங்களுக்கு? 11 பேருங்க. அதில் யோசேப்பு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் யோசேப்பு இருந்த 2 பேர் எடுத்து யாக்கோபு, இது உன் பையன் இல்லை ஏன் பையன் சொல்லி கோத்திரத்தோடு சேர்த்துட்டான். அதுதான் 12 கோத்திரமாக பிரிந்தது. இப்போது ஒரு ஜோசப்புடைய பிள்ளைகள், ஜோசப் சன் பிகேம் ஏ ஜேக்கப் சன்னாக ஆச்சு. அது கர்த்தர் அவனை அப்படியே ஆகும். ஒன்று இழந்தான், ரெண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கு வந்தான். ஒன்று யோபுடு ஒன்று போச்சு, ஆனால் கர்த்தர் 2 கொடுத்தார். இப்போ யோசப் ஒருவனை பெருத்துனாங்க, கர்த்தர் பார்த்து 2 ஆசீர்வாதம் கொடுத்தார். அதனால இது வந்து இந்த கதை இல்லை, 1 கொடுத்தா 2 வரும், அந்த கதைலாம் இது கிடையாது. ஆவிக்குறி பதிலாக போன கஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன அப்பா இல்லான்னு என்னை அனுப்பிச்சிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு யாக்கோ சொல்றாரு, டேய் நீ உனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சா இல்லை, உன் பசங்களே என் பிள்ளைங்க தான் என்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ரெட்டத்தன்னு ஆசை கொண்டு. அது மாதிரி இன்னொன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் இருந்த 47:6 பார்த்தீங்கன்னா, அவன் எப்படின்னா ஒரு நிலத்தையே ஆசீர்வாதமாக மாற்றாம, ஒரு நிலத்தையே ஆசீர்வாதம். இந்த ஒரு மனிதன் 47 வாசிமா 47. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே தகப்பனையும் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவனாக வைக்கலாம் என்றார். ஜோசப் got one best of the land. ரொம்ப சிறப்பான ஆசீர்வாதம். ஒரு நாடே அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாடே கிடைச்சிருச்சு. யாருக்கு? இங்கேருந்து போகும்போது ஒரு ஒன்றுமே இல்லாதவனா போனான். ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை அவனை ஆசீர்வதித்து ஒரு தேசத்தே இடத்துக்கு அவனுக்கு கொடுக்கும்படி சேர்த்து அங்கே தான் அவர்கள் பலுகி பெருகினாங்க. கர்த்தர் அங்கே தான் ஜனங்களை வைத்து பெருக பண்ணினார். கர்த்தர் பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மத்தேயு 13:55 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மத்தேயு 13:55 சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? தச்சன் யார்? அவரு யோசேப்பின் குமாரன் அல்லவா? இப்போ பாருங்க, அங்கே கூட ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் தான் வந்தார்.
ஆனால் பேர் கூட பாருங்கள், அந்த யோசேப்பு மரியா பார்த்து சொல்ல பாருங்க, எலிசபெத் உன் கற்பம் ஆஸ்வதிக்கப்பட்டதுன்னு சொல்ல பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன் பேர்னா என்னது? யோசேப்பு. மேபி இஸ் நாட் சேம் இது இல்லை, மன்னாசே கோத்திரத்திலையோ எத்தாப்பின் கோத்திரத்தோ இல்லை, ஆனால் யூதா கோத்திரம் வந்தார். ஆனாலும் அந்த 12 கோத்திரத்தில் இருக்காது. யாருடைய பேர் வச்சாரு? யோசேப்புடைய பேரை இயேசு கிறிஸ்து தகப்பனுக்கு பேராக வைத்தார். இப்போ எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். உன் வீடு சொல்லப்படுது, உன் கற்பம், வானத்தையும் பூமியும் உன் கற்பத்தின் ஆசீர்வாதம் என்னென்று இருக்கும் என்று சொன்ன ஆசீர்வாதம் இங்கே கொண்டாது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, அவர் சன் ஆஃப் ஜோசஸ் பிகம் எப்படின்னா சன் ஆஃப் காட். 12:50 பாருங்க, மத்திய 12:50 வாசிச்சிங்கன்னா அது எங்கே கொண்டு வர்றாரு பாருங்க, நம்ம கொண்டு வராது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அந்த யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை, யோசேப்பின் குமாரனாக பிறந்த இயேசு அவர் தேவ குமாரனாக வந்து அதை யார் கொடுத்தாருன்னா நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து தேவ சித்தத்தை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாராக இருக்கலாம்? ஆண்டவருக்கு சகோதரரும் தாயுமா இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. ஸோ இயேசுவோடு முடியல, தாவீதோடு முடியல, தாவீது கொண்டு வந்து நம்ம கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. யோசேப்போட முடியல, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்மளாம் யாரா? தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாழ்க்கையில் என்னங்க பண்ணணும்? நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட முதல்ல என்ன பண்ணணும்? நான் சொன்ன 2 செய்தியை கேளுங்க. 1ஆம் தேதி செய்தி கேளுங்க, 2ஆம் தேதி செய்தி கேளுங்க. இன்றைக்கி என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய தரிசனம் எப்படி இருக்கணும்னா, என்னுடைய விருப்பம் எப்படி இருக்கணும்னா, என்னோட போகிறதில்ல, எப்போதும் உங்கள் முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் வேணுங்க. நான் அவரோட என் முன்னாடி இல்லாத இருக்கலாம், ஆனால் என் பேர், என் வீடு, என் சந்ததி உங்கள் முன்னாடி இருக்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்கள் விரும்பி பாருங்கள். அதுக்காக நீங்கள் செலுத்த வேண்டிய கிரையங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும், பாடுகளானாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, அதை கண்டு நீங்கள் போகக்கூடாது. தூஷணமானது எதை வந்தாலும் ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் தாங்கினவர், எல்லாத்தையும் சுமந்தவர். யார் தான் அவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரம் நீங்கள் என்னன்னு சொன்னார் பாருங்க. போகும்போது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. ஏற்கனவே நீங்கள் இப்போ துக்கப்படுகிறீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்தை ஒன்று வேறு அது வேறு சொல்கிறாரு போயிட்டு. இப்போதான் சந்தோஷத்தை சொன்னார், பார்த்தா குடிக்கும் போது வசனத்தை சொல்கிறாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்தை உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவன். அதான் யோவான் 1:4, உலகத்தில் இருக்க இனங்களில் இருக்க இயேசு பெரியவரார். எது இருந்தாலும் இயேசுவை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணோம்? நடந்து போயிட்டே இருங்க. எப்படி நடக்கணும்? ஒரு தகப்பனாக வளர வளர எப்படி இருக்கணும்? ஒரு தகப்பன் இதயத்தோடு அப்படியே இப்போ எது நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பசுத்தவாட்டிகள்லாம் வாயை திறந்து ஒரு வார்த்தை அவங்க கையில் வாங்கவே முடியாது. வாயை திறந்து வந்து ஒரு வார்த்தை வாங்கவே முடியாது. அதை சொன்னா இதை பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணான்னா எல்லாம் கேட்டு ஜபிப்போம். இது ஜபிப்போம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இப்படி தாங்க வளர்த்தாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சுந்தரையும் அப்படி தான் பண்ணார், சாமசையும் அப்படிதான் பண்ணுவார். போதும் போதும் விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, இது மன்னிச்சிருங்க. அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல விட்டு கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது போல் நம்ம இருக்கணும். ஏசு எப்படி எத்தனை வாட்டிங்க மன்னிக்கணும்? 7 வாட்டியா? 7 வாட்டியும் மன்னினார். மன்னின்றார், மன்னித்து மறந்துருங்கன்றார். அப்போ நமக்கு என்ன மன்னிக்கணும்னா என்ன வேணும்? வி ஷுட் ஹாவ் எ ஃபாதர் ஹார்ட். எப்பவுமே வளரும் போது ஆண்டவரே அந்த இதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதனால என் ஆசீர்வாதம், என் பேர் எல்லாம் அங்கே வரணும். நீ கொடுத்த அந்த தாவீதின் திறவுகளுடைய எங்கள் கையில் நீ கொடுத்துருக்கிது. இதை வைத்து நான் பண்ணுவேன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இதை வைத்து சத்துருவை ஜெயிப்பேன். அதுக்காக பேயெல்லாம் பார்த்துலாம் கொஞ்சம்லாம் வேணும். பேயை பார்த்து ஒரு முறை மதிங்க, அது விலகிடும். ஆமாம், இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்க, போனால் போட்டோ இல்லை, நீங்கள் போயிடுங்க.
அது தானாக போயிடும். அதனால் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கர்த்தருடைய மகனாக மகளாக அந்த ஆசீர்வாதம் உங்களோட போகாதபடி ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு வர்றதுக்கு நீங்கள் முன்னேறி செல்லணும். ரெண்டாவதாக bless the household of your servant forever. உமது அடியாரின் வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அந்த வார்த்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு அடியாரின் வீடு என்னென்றைக்கும் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ரெண்டாவதாக யோசேப்பு சொன்னது போல யோசேப்பு பெற்று ஆசீர்வாதத்தை அங்கே அப்பாவோட நினைச்சு போல திட்டின வாயே ஆசீர்வதிக்கிறார். ஆமே. ஏண்டா நானும் அவங்க அம்மாவும் அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேனுங்க. ஒரு சின்ன பையன் 17 வயசு பையன், ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா யாக்கோபில் ஒன்றுமே பையன் கோலமாக தான் போனான். ஆனால் வரும்போது சும்மா பிளெஸ்ஸிங்கோடு வந்தான். இடையிலையும் ஆண்டோடு சந்தித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்டான். கர்த்தர் நீ பயணத்தை போன்னு சொன்னார். அப்படியே எல்லா விஷயம் அறிந்து சும்மா சொல்லுவாங்க பாருங்க, நம்ம சகலகலாம் வல்லவராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தான். எல்லாமே அறிஞ்சிருந்தான். ஆனால் யோசேப்பு சொல்கிறார், நீயும் அம்மாவும் நீங்களும் அம்மாவும் எனக்கு வணங்குறீங்க அப்படின்னும் போது கடிந்து கொண்டான். இல்லை நட்டம் நடக்கணும். ஆனால் இதயத்தில் வச்சான். ஒரு காலம் வந்தது, சொன்னான், நீ ஆசீர்வதிச்சப்பா. நீ இது எந்த வாயை அவரை கரைஞ்சி கொண்டு அந்த வாயை சொல்லுது, நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன். ஆனால் வானத்தின் ஆசீர்வாதம் உன் மேலே இருந்தது, பூமியின் ஆசீர்வாதம் உன் மேலே இருந்தது. இது போக உன் கற்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்குன்னா என் கூட சேர்த்துக்கிட்டேன். இதை பலனே நீ பார்ப்ப. யோசிச்சு சொல்லிட்டான், அது பலனை பார்க்கறதுக்கு எனக்கு இங்கேயே விட்டுறாதீங்கப்பா, எலும்பை கொண்டு போய் எங்கே பண்ணு காணாலில் சேர்த்துருங்கப்பா. பின்னாடி வர நான் பார்க்கல, ஆனால் பின்னாடி ஏசால வந்தார். அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு சம்பவம் ஞாபகம் சொல்கிறேன். எங்கள் அப்பா பாஸ்டர் சாம்சன் பார்க்கறதுக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தார். வாடா ஐயா போய் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு அப்படின்னாரு. சரி, 71 பர்ஷேக்கர் ரோடு. சரி, அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட போனேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 17 ரோடெலாம் நம்ம தெரியும் அவங்க ஆஃபீஸில். போன உடனே பாஸ்டர் பேசிட்டார் சொல்லி பேசிட்டு சொன்னார், இது என் பையன். ஒரே வார்த்தை சொன்னாருங்க, இவருக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்கள் பையன் எடுக்கிறாது. அப்போ என்ன அர்த்தம்? He is my spiritual son. I know him. I know him very well. He always in the front. முன்னாடியில் இருப்பார். I know him. I know his spirit. ஸோ அப்போ அவரை யாருன்னு தெரியாது, உங்கள் பையன் எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா என்ன சொல்ல முடியும்? எங்கள் அப்பா சரி என் பையன் சொன்னால் உன்னை ரொம்ப பாஸ்டர் தட்டி கொடுப்பாருங்க. நீ சும்மா இருக்க, அவன் எனக்கு தெரியும், அவன் என்னுடைய ஆவிக்குரிய பையன். அப்படி பேர் எடுக்கணுங்க, அப்படி பேர் எடுக்கணும். ஏன் என்ன எங்கள் அப்பாவுக்கு தகப்பனாக்குனாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை இருந்தோம், பட் அன்னைக்கு ஒரு பேர் எடுத்தேன் பாருங்க. பாஸ்டர் கிட்ட இருந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பேர் எடுத்தேன் பாருங்க. ஏன் எடுத்தேன்? கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி எனக்கு ஒப்பு கொடுத்து அவரை பிடிச்சிட்டனோ எனக்கு அப்பாவுக்கே தகப்பனாக்கிட்டார், எங்கள் அம்மாவுக்கு என்ன தகப்பனாக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த யோசிப்பு சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? பார்வோனுக்கே தகப்பனாயிட்டார். அது போல் சின்ன வயசுலேருந்து ஒரு கோல் உள்ளே இருக்கணும். நான் யார் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு எல்லாமே. ஆமே. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அவரை விட மாட்டேன், அவரை பிடிச்சிப்பேன். நான் முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னா, ஆண்டவர் என்னை எப்படி முடிக்க வைக்கணும்னா, என்னோட முடியல, என்னைக்குமே என் சந்ததி அவர் முன்னாடி இருக்கிற மாதிரி இருப்பேன். ஆமே. என் சந்ததி அவர் முன்னாடி இருக்கணும். அதுக்கு தான் நான் என் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போவேன். அந்த திறவுகோலும் அதிகாரம், ரட்சிப்பு, அபிஷேகம் என்ன வந்தாலும். ரெண்டாவது யோசேப்பை போல என்ன சொல்ல வேணும்னா, என்னோடு இந்த ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து 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 அவரோடு கூட போகிற ஆசீர்வாதத்தை கற்று தருவார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? நம்முடைய ஆஷிஷுவல் சர்வீஸை முடிச்சுட்டு நம்ம 3 நிமிஷத்தில் முடிச்சுட்டு திருவிழுந்துக்கு நேராக போகலாம். ஹல்லேலூயா. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கவே போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன்.
உன்னை பெருக பண்ணவே பெருக கொஞ்சம் ஏன் பாடுமா நிச்சயமாக நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை ஆசீர்வதிப்பார் பெருக உன்னை பெருக பண்ணுவார் பெருக பண்ணிடுவேன் நிச்சயமாகவே சொல்லும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார் என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார் சொல்லுங்க என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார் என்னை பெருக பண்ணவே என்னை சொல்ல கடைசியா என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார் என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார் அல்ல கையில தட்டி ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா அவர் என்னை சபித்தாலும் அவர் என்னை பகைத்தாலும் அவர் என்னை தூஷித்தாலும் அவர் என்னை வெறுத்தாலும் நீர் ஆசீர்வதிப்பீரப்பா நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலையில் நாங்கள் கூடி ஆராதிக்க பாட துதிக்க கிருபை செய்தீங்கப்பா ஆண்டவரே போதும் உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க தாவீது ஆண்டவரே அவர் வந்த பாதைகளாம் கடந்துட்டார் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே இயேசுவே என்னென்றைக்கும் உம்முடைய அடியே என்னுடைய வீடு உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அதுதான் ஆண்டவரே என்று எங்க ஜெபமும் ஆண்டவரே எது எங்க பாதியில வந்தாலும் உன்னை கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இயேசு நல்லவர் இயேசு பார்த்துக் கொள்வார் என்று நாங்கள் எல்லாம் இயேசுவே சார்ந்து இருக்கார் உதவி செய்யுங்கப்பா யாக்கோபை போல எங்களை தள்ளி விடலாம் யோசேப்பை போல தள்ளி விடலாம் விரட்டி விடலாம் ஆண்டவர் ஆனால் அதுக்காக இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை வைத்து அது எங்கே வரணும்னா அன்றுவரே கர்த்தாவே தாவீதின் குமாரனா அன்றுவரே யாக்கோபின் குமாரனாக இயேசுவின் குமாரன் 12 கோத்திரத்தில் வந்த ஆசீர்வாதத்தின் அந்த யோசேப்பின் பிறந்த இயேசுவாகிய தேவகுமாரனுடைய பிள்ளைகளாக வருகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வந்தது. அதுபோல அவரை பின்பற்றுகிற எங்களுக்கு உம்முடைய சகோதரனாக சகோதரியாக அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்கப்பா. அப்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பாதையெல்லாம் நாங்கள் எப்படி வர வேண்டும்? தகப்பனாக வர வேண்டும், தகப்பனாக வர வேண்டும் ஆண்டவர். எப்போதும் வளரும் போது அந்த கிருபை தந்து எங்களை வளர்த்துவீராங்க. எங்கள் பெயர் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய முன்னோருடைய பெயர்கள் வரக்கூடாதுப்பா. எப்போது நாங்கள் இயேசுவின் பெயரை கொண்டு வந்தோமாப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்தை காண்பிக்க அநேகர் சொல்லணும் ஆண்டவரே. அப்படியாகப்பட்ட வளர்ப்பிலே எங்களை வளர்ப்பீராங்க. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. போதும் இந்த நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க சொன்னீங்கப்பா. என்னுடைய கரம் அல்ல, உங்களுடைய கரத்தை வைங்க. இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து உங்களுடைய சரீரமாக மாற்றுங்க, உங்கள் ரத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே, நீங்கள் சொன்னீங்களே
நான் வரும்போதும் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்க அப்பா. ஓ ஹல்லேலூயா. இதை ஒரு அமாத்திரமாக பாத்திரம் பண்ணாதபடி இப்பொழுதே ரத்தத்தா சுத்தமாகி நல் மனசாட்சியோடு எடுக்க எங்களை ஒவ்வொருக்கும் கிருபை செய்வீராகப்பா. ரத்தமாக மாற்றுங்க. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குதுப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தாவே உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று ராத்திரி காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்ற சரீரமாக என்று சொன்னார். அந்த ராத்திரிலே அவர் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தமாக இருக்கு என்று சொன்னார் போல இன்றைய அவர் ரத்தத்தையும் சரீரையும் அவன் பானம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு உட்காருங்க. உங்களிடத்துல நான் வரும்போது எனக்கு வழி விடுங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு 15 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஸோ இதனால் நீங்கள் இதோட இருங்க. ஒரே ஒரு பாடலே பாடுவோம். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடுவோம். அப்படி ஜெபத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடுவோம். ஓ நீர் போதும் எனக்கு சொல்லு. நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு. என் ஜீவயாத்திர போதும் எனக்கு. என் ஜீவயாத்திர இருபை போதும் எனக்கு. பரிசுத்தமான பிதாவே, கருணையினாலே கிருபையினோடு நீரே ஆறுதலாரிப்பவரே. பரிசுத்தமான பிதாவே, கருணையினாலே கிருபையினோடு நீரே ஆறுதலாரிப்பவரே. என்னை உதவி செய்யும்படி அருமையான சகோதரி எஸ்தர் கர்ணாரன் உதவி செய்வார்கள். பொறுமையாக தேவ சமூகத்தில் திருவிந்து பாடல்களை பாடிக்கொண்டு இருப்போம். இல்லை இதை கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் திருவிந்து பாடலை பாடுங்க. கர்த்தர் கிருபை செய்வாரா. பாடுங்க. ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமலோடிடவே கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு.
எனக்கு. நானே போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. உம்மையை பின்பற்றவே ஊழியம் செய்திடவே ஜெயமாய் வாழ்ந்திடவே கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர். அத்தனையும் எனக்காக வல்லோ. கோர பாடுகள் யாவும் சகித்தீர். அத்தனையும் எனக்காக வல்லோ. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவ தூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட கிருபையை நித்தம் பாடுவேன். மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மா பாவி
வந்த யாருக்காகிலும் அப்பமும் ரசமும் கிடைக்கலாம் எழுத இல்லைங்க. எல்லோரும் எழுதி நிற்போமா? எழுதுமே ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடி 10:30 தான் ஆகுது. ஸோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சண்டே கிளாஸ் கிடையாது, அதனால் நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க. அடுத்த வாரத்தில் வந்து விபிஎஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் ஈவினிங் சர்வீஸ் இருக்கும், அது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா விபிஎஸ் இந்த மாதம் முழுவதும் நடக்குது, அதனால் பைபிள் ஸ்டடி கொஞ்சம் நிறுத்திட்டு விபிஎஸ்சில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸோ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. வேறெங்கும் இருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானமுன்னு படைத்த தேவனே, ஆசை செய்யும் கர்த்தரே, கண்களை ஏறெடுத்தேன் ஆசை செய்யும் தேவனீரே. வானமுன்னு படைத்த தேவனே, ஆசை செய்யும் கர்த்தரே, கண்களை ஏறெடுப்பேன் ஆசை செய்யும் தேவனீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இல்லப்பா, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலையை பார்க்க சொல்லுங்கள். சூழ்நிலைகளை நான் பார்க்கவில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பதை நீரே, இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கண்களில் காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்காலங்கள் தண்ணீரால் நிரம்பிடுமே தவறே, வாய்க்காலங்கள் தண்ணீரால் நிரம்பிடுமென்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு வேறிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கிழக்கு மேற்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கண்களை என் கைகளை உயர்த்திடுவே, முகம் பார்த்திடுவே, நான் வைக்கப்படுவது கண்களை
இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி அவரையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் கையில கட்டி அவரையே நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசப்படுகிறார்கள். ஒரு அபிஷேகம் போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு வல்லமை போதும். உங்களை சுகமாக்க, உங்களை பலப்படுத்த, உங்களை வழிவிட, ஆசீர்வதிக்க. ஓ, எந்த மனிதனும் அவர்கள் சபித்தாலும், தூஷித்தாலும், திட்டினாலும், பகைத்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியமாட்டவர். அந்த ஆசீர்வாதான கரம் உங்களோட வருது. இங்கிருந்து போக சொன்னா, ஏன் நான் அவருடைய மகன், ஓ அவரையே நோக்கி பார்க்கிறேன், சிறுவயிலிருந்து அவரை நோக்கி பார்க்கிறேன். ஓ, அவரையே பற்றி கொண்டு இருக்கிறேன். அன்பு கிருபையில் இருந்து எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரா இயேசு நாமத்தெல்லாம் கூடிய நேரம் அது இம்மட்டமாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே காணப்பட கிருபை செய்திருப்பான். இந்த வார்த்தையின்படியே எங்களை செய்யுங்க. இப்போ எடுத்திருக்க இந்த சரீரமும் ரத்தமும் எங்கள் சரீரத்தோடு இணைந்து, ரத்தத்தோடு இணைந்து எங்களை உண்மை போல மாற்றி எங்க எப்போதும் உண்மையே நோக்கி பார்க்க, ஒருபோதும் தலை குனியல்லப்பா, தலையை நிமிர்ந்தப்பா உண்மையே நோக்கி பார்க்கப்பா. எந்த சூழ்நிலையும் எந்த மனிதனையும் யாரையும் பார்க்காது. ஓ, வானபூமியை படைத்த தேவன் மாத்திர ஒத்தாசை செய்கிறவர். அந்த ஒத்தாசைக்கு வர பலன் தேடாத என் தந்தை ஏறிடுவேன். அவர் என்னை கைவிட மாட்டார், குடும்பத்தை கைவிட மாட்டார். நான் செய்கிற எந்த பொறுப்பு என்னை கைவிடாம கூட இருக்கு. என்னை நடத்துகிற அந்த அபிஷேகம் தான் இருக்குது, அந்த பலனால இருக்கு, அந்த வாக்கு இருக்கு, அந்த சுகம் இருக்குது, அந்த விடுதலை இருக்குதுப்பா. ஓ, அது அப்படியே பிள்ளைகளை பழிக்கிட மாட்டேன். காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். பிசாசு வெட்கப்பட்டு போகணும்ப்பா, மேடைகளை மதிக்கணும்ப்பா, உடையணமாண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனைவரே விரோதமாய் ஒருவரோடு நிற்பதில்லைப்பா. நீ உயிரோடு நாளெல்லாம் உயிரோடு இருப்பதுன்னு சொன்னீங்க. இந்த தேவன் பிள்ளைகளோடு நடத்துங்க. கொடுத்த காணிக்க தசமாலை ஆசீர்வதிங்க. அத்தனை மூடிக்கொள்ளுங்க. இந்த வாரம் கூட வருகை இருக்கு போனால் எங்களை எல்லாரும் வரிகளை காணப்படுங்க. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியானுடைய அந்யூன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தனோடு கர்த்தருடைய வருகிறவர் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பதாக. இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லை, விபிஎஸ் இல்லை, அதனால எல்லாரும் வீட்டுக்கு போங்க. பிள்ளை